இந்த லட்சுமி ஜூஸு குடி. ஐயே எனக்கு வேண்டாங்க. நம்மளே இப்ப கையில 10 பைசா இல்லாம இருக்கோம். வலிச்சு அவ்வளத்தையும் நகை கடையில கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப ஜூஸ் வேண்டான்னு கேட்காம நீங்க வேற ஜூஸ் வாங்கன்னு கடைக்கு கூட்டு வந்துட்டீங்க. இப்ப காசு எது இதுக்கு கொடுக்க? அட அந்த பையன் நல்லா என்கிட்ட பேசுவான், எல்லாம் தெரிஞ்ச கடை தான். நான் கணக்கு சொல்லிட்டு கூட அப்புறம் கொடுத்துக்கிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த குடி, வெயில் என்ன நீ பொழந்து கட்டுது பாரு. குடி ஒரு வாய். எல்லாரும் குடிக்கவல்ல, நீ வாயை பார்த்துட்டா இருக்க போறா. நீயும் ஒரு டம்ளர் குடி. சரி உங்களுக்கு? இல்லை இல்லை எனக்கு வேண்டாம். நான் வேணா அப்புறம் ஒரு சர்பத்து வாங்கி குடிச்சுக்கிடியே. நீங்கள் எல்லாம் ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு பத்திரமா கிளம்புங்க. நானும் வேலைக்கு போனோம். 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். எப்பா நான் கேக்கேன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத. எதுவும் தர்பூசணி கிருப்பூசணி எதுவும் உழுங்கிட்டியே என்ன? ஏன்க்கா அப்படி கேக்குறீங்க? இல்ல சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். வயிறு புடைச்சிருக்கத பார்த்து அவன் பலாப்பழத்தை உழிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் பெரிய பொண்ணு. இருக்கும் நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னண்ணே உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டுருவோமா? இல்லை எனக்கு இப்போ வேண்டாம்ப்பா. நீ இந்த இதை மட்டும் பில்லை கணக்கு பண்ணிக்க. நான் உனக்கு அப்புறம் தாரேன். சரிண்ணே. நான் வேற ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிக்கலான்னு பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரே இதா பழரசம்னு போட்டுட்டாவ. ஏன்ப உனக்கு இந்த ஜூஸை குடிக்கிறதுல என்ன கேடு? சரி எனக்கு இந்த ஜூஸே பிடிக்காது தெரியுமா. இதுக்குள்ள அழுவுன பழம் வேஸ்ட் பழத்தை தான் போடுவாங்க தெரியுமா. இப்போ அதுக்கு என்னங்க, குடிக்க நல்லா டேஸ்டா இருக்கு, அதை தான் பார்க்கணும். பழரசம் திட்டிக்கும் இனிமை. உடம்புக்கு வந்து அந்த ஜூஸை குடிக்காம வீட்டுக்கு திரும்பி போனா மனசே ஆறாது தெரியுமா. சி நான் எந்த அப்படி இதையும் சேர்த்து நீயே குடி. ஐ அப்போ உனக்கு வேண்டாமா? வேண்டாம் இந்தா. ஐ ஜாலி, எனக்கு 2 ஜூஸ் குடிச்சிட்டு சாவு. போட்டி நல்லா சத்து திரும்ப, அந்த பழத்துல தான் சத்து இருக்குதா. ஃப்ரூட் மிக்சர் செம்ம டேஸ்ட். குடிச்சிட்டு வாந்தி பேதி தான் வரும். தொப்புள்ள கொஞ்சோண்டு எச்சி வச்சுக்கிடணும். இவ குடிக்கலன்னா வேற நமக்கு வயிற்றோட்டம் ஆயிரும். கோரி போட்டு விட்டுருவா. நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நமக்கு கிடைக்காது. அட அது யாரு? நம்ம சரண் தானே. அட அவனே தான். ஐயோ கூட அவங்க அம்மா வேற இருக்குதே. தேவையில்லாம என் வீட்டு மனசனால இப்படி நான் பல்வழியை வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை மருந்து ஊசின்னு போட்டுக்கிட்டு தெரியும். என்னத்தை சொல்ல. அட இந்த லூசுங்க திரும்புமா திரும்பாதானே தெரியலையே. ஐயா வாங்கிட்டியா? வா சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். எனக்கு வலி தாங்கல. சீக்கிரம் வீட்டுக்கு போய் மாத்திரை போடட்டும். வாங்கிட்டேம்மா. 3 நேரத்துக்கு மாத்திரை வாங்கியிருக்கேன். குறைச்சி தானே வாங்கியிருக்கா? போதும் போதும். அப்புறம் வலி வந்தா வேணா மறுபடியும் சிதைவு காட்டி மறுபடியும் வாங்கிக்கிடலாம். சாப்பிட்டுட்டு தானே போடணும் மாத்திரை. ஆமா அப்படிதான் போட சொன்னாங்க. வீட்டில் உங்க அத்தை சோறு கறி எல்லாம் ஆக்கி வச்சுட்டு தான் போயிருக்கா. அதனால வீட்டுக்கு போனதும் சோறை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டுட்டு படுத்துற வேண்டியதுதான். சரி மந்தாங்க, மாத்திரை பத்திரமா பிடிங்க. சிட்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம அப்புறம் வேணும்னா வாங்கிக்கிடலாம் மருந்து. ஆமா அதை கொண்டா. நான் அப்புறம் மறுபடியும் வலி கேட்கலன்னா உங்க அப்பாட்டனாலும் கொடுத்து வாங்கிக்கிடுவோம்ல. சரி வண்டியில யாரு போவோம்? இருமா, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. அதில் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வரேன். எனக்கு அதுல ஒரு சர்பத்து வாங்கிட்டு வா பாப்போம். கூலிங் இல்லாம வாங்கு. சரிம்மா. 2-3 மிரண்டா பாட்டில் ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வா. வீட்டில் ஃப்ரிட்ஜில் வாங்கி போடியதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வீட்டுகளுக்கு ஆளுக்கு வருவாவே போவாவே யாருக்காவது ஊற்றி கொடுக்கறதுக்கு ஆகும். வீட்லேயும் ஒன்றும் கிடையாது. இந்த மனுஷனையும் கடையிலேருந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா எடுத்துட்டு வர முடியுங்கானுவேன். நீ அது இதில் 2 பாட்டில் வாங்கிட்டு வா இப்போதைக்கு. சரிம்மா. இந்த பேக்கு பார்த்துருச்சே, இங்கே தான் வாரான். என்ன உமா, இன்னொரு ஜூஸ் வேணுமா? வாங்கி தந்தா குடிக்க தான் செய்வோம். ஏன்னா எனக்கு இந்த ஒரு ஜூஸே குடிக்க முடியல. நீங்களும் என்ன நீலா குடிச்சியே? அதெல்லாம் தொண்டைக்குள்ள அதுவா எதமா இறங்கும். உங்களுக்கு ஏன் அடைக்குது? கொண்டாங்க பாப்பா, நான் வேணா குடிக்கேன். ஐயா என் பொண்டாட்டி குடிக்கட்டும். உனக்கு வேணும்னா சொல்லி இன்னொரு டம்ளர் வாங்கி தரேன். என்ன வேண்டாம், அவ நீங்க வேணுமான்னு கேட்டனா அவ வாங்கி வாங்கி குடிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அட இல்ல, நம்ம ஃபேமிலி தான் அங்க நிக்கு. ஐயோ இவன் நம்மளை பார்த்து தான் வாரான். செத்தோம். அந்த கதை மாதிரி திரும்பிடுவோம். என் அம்மா இவா ஒருத்தி வாசியில வாங்கி தரவில்லை, வாங்கி தர விடாம பண்ணிடுவா. ஹாய் அத்தை மாமா, அங்க என்ன பண்றீங்க? அது யாரு? அட மருமவனா, நீ எங்க? நான் இங்க அம்மையா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்தேன் மாமா. ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சுப்பா அம்மைக்கு? அது ஒண்ணும் இல்ல மாமா. அவன் நேத்து என்னமோ புளியங்குட்டியா கடிச்சுட்டு பல்லு வலிக்குன்னு ராத்திரி தூங்காம கிடந்தா. அதனால காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு வந்தேன். இவ்வளவு நேரம் ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு. அதனால சரி மெடிக்கல்ல மாத்திரை வாங்க வந்தேன்னா அதான் அம்மையை விட்டுட்டு அந்த தண்ணி தாகமா இருக்குன்னு ஒரு ஜூஸ் ஏதாவது வாங்கலாம்னு வந்தேன். பார்த்தா நீங்க நிக்க எல்லாரும். பல்லு வலி தானே, வேற ஒண்ணும் இல்லையே. டாக்டர் என்ன சொன்னாரு? ஊசி மட்டும் மாத்திரை மருந்துல எழுதி வந்திருக்காரு. நான் மெடிக்கல்ல வாங்கி மட்டும் கொடுத்துட்டு வந்தேன். அதுல மெடிக்கல் பக்கத்துல தான் இருக்காவ. அப்படியா? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அக்காவை. போய் பாருங்க. எப்போ அக்கா பாசம் பொங்கதான் செய்யும் இருக்கு. என்னத்தே பலரசமா ஒளிச்சு வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிய? ஐயே நான் எங்க ஒளிச்சு வச்சு குடிக்கேன். நான் இங்கதான் நின்று குடிக்க 1/2 மணி நேரமா குடிச்சிட்டு இருக்கேன். தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்கு. சரி கேட்கலாம். எங்க வாங்க. நீ ஒரு ஜூஸ் குடிக்கியாப்பா? வாங்கி தரட்டுமா? ஐயோ வேண்டாத்தே, எனக்கு ஃப்ரூட் மிக்சர்லாம் பிடிக்காது. நான் சும்மா வேற மாசம் ஏதாவது வாங்கிக்கிறேன். எங்க போயிட்டு வரைய எல்லாரும்? நகை எடுக்கிறதுக்கு வந்தோம்ப்பா. ஓ அப்படியா? எடுத்தாச்சா? இனிமே தானா? அதெல்லாம் எடுத்தாச்சுப்பா. இந்தா என்கிட்ட இருக்கு பாரு, இதுலதான் இருக்கு நகை.
சூப்பர். அப்படிதான் ரோட்ல இருந்து கத்துங்க, அப்பதானே திருடனுக்கு புடிங்கிட்டு போக ஈஸியா இருக்கும். ஐயே எல்லாம் கொண்டாத, நானே வச்சுக்கிட்டியே. இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கோம், இனிமேதான் வீட்டுக்கு போனோம். அதான் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போவனாவளா அப்படியே அந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டு இதுல நிற்கும். சடங்கு வீட்டுக்காரு சடங்கு வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குக்கா. அக்கா என்ன பல்லு வலியா உனக்கு? ஏலே நீ இப்ப எங்க இருந்து வந்தா? இந்தாங்கண்ணா ஜூஸ் கடையில் தான் நின்னேன். இப்போதான் பையனில் வந்த மருமவே அவன்கிட்ட தான் கேட்டேன் என்னன்னா இங்கன்னு. அவன் தான் சொன்ன விஷயத்த. அட நீ எங்க தான் இருந்திய? வேலை எதுவும் இல்லையா உனக்கு? நீ அத்தங்க லட்சுமி வீட்டில் தானே தங்குனேன். காலையில் அவன் நகை எடுக்க போகணுன்னா அதான் நகை எடுத்துட்டு இப்போ தான் கிளம்புனோம். நகை எடுத்தாச்சாக்கா? எத்தனை பவுன் எடுத்தியே? 2.5 பவுன் எடுத்தோங்க்கா. நெக்லஸ் தான் எடுத்தோம் பார்த்துக்க. ஓ 2.5 பவுன் தான் எடுத்தீங்களாக்கா? ஆமாக்கா, அதுக்கே காசு பத்தலை. அவள் மோதிரம் தான் ஏதோ ஒன்று உடஞ்சது கடந்துன்னு அதையும் சேர்த்து கொடுத்து தான் வாங்கியிருந்து. ஏன் பொண்டாட்டி கிழிச்சு தள்ளிடுவா எல்லாம் பண்ணிடுவான்னா? அவளுக்கு கொண்டு போய் பத்திரிக்கையை கொடுன்னு இப்போ அவள் மோதிரத்தெல்லாம் வச்சு தான் எடுத்துருக்கலாக்கோ நகை. அதான் 2.5 பவுன் நகை. ஏக்கா இங்கே பாரு, நாங்கள் ஒன்றும் வசதி வாய்ப்போட பெருசாக இல்லை. ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம் இப்போதைக்கு. எனக்கும் என் மருமகளுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது. கையில் காசு இருந்தால் செய்ய முடியாமா? நானும் அப்படி இப்படி உருட்டி புரட்டி தான் நானும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு சப மரியாதைக்கு எந்த ஒரு இழுக்கும் வராத அளவுக்கு நான் எல்லாம் செஞ்சிருவேன். நீ எதுவும் நினச்சி வருத்தப்படாத. ஐயோ தம்பி, நான் எப்படி பேசுறேன்னு என்னைய எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத, சொன்னேன். சரி, உனக்கு இப்போ பல்லு வலி பரவாயில்லையா? என்ன அப்படி வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாத்திரை கொண்டு போய் வீட்டில் போட்டால் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் சரியாகுதான்னு பார்க்கணும். நேற்று உன் வீட்டில் தின்ன இட்லினால தான் வந்த வேணா இது. உன் பொண்டாட்டி வியானுனே இட்லிக்குள்ளே புளியமுத்து வச்சு எனக்கு தந்திருக்கா. இங்கே பாரு, சும்மா லட்சுமியே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதக்கா எல்லாத்துக்கும். வியானுன்னு யாராவது இட்லி இட்லியில் புளியமுத்து போடுவாங்களா? அப்போ நீயும் உங்கள் மாமி மாதிரி சொல்கிறியோ பக்கத்தில் இருக்க புளியமுத்து நான் வியானுனே தூக்கி கிடச்சேன்னு? நான் என்ன பைத்தியமாலால? நீ வியானுன்னு கடிச்சியோ இல்லை தெரியாமல் இட்லிக்குள்ளே இருந்துச்சோ அது எனக்கு தெரியாது. நீ சும்மா எல்லாத்துக்கும் லட்சுமி மேலே பழி போடாதாக்கா. ஏம்மா நான் யார் மேலேயும் பழி போடலம்மா. எனக்குன்னு வந்த வேணா அப்படி என்ன பண்ணியது? சரி இப்போ எங்கே உன் பொண்டாட்டி பிள்ளைலாம்? எல்லாம் அங்கே ஜூஸ் கடைக்கிட்ட தான் நிற்காவ ஜூஸ் குடிச்சிக்கிட்டு. வாரியா, உனக்கும் ஒரு தம்ளர் ஜூஸ் வாங்கி தரேன். ஏம்மா வேண்டாம்மா, பல்லு வலியை வச்சுக்கிட்டு இப்போ நான் ஜூஸ் குடிச்சேன்னா பல்லெல்லாம் வலி இன்னும் கூடுதலாகி போயிடும். நீங்கள் வேலையை குடிங்க. ஆமாம், என் மோனங்க அவன் நாங்கள் பேசிக்கிட்டு நிற்கான். வீட்டுக்கு விருந்தளவு வருவாவ போவாவ, ஒரு 2 பாட்டில் பாண்டா குண்டா ஏதாவது வாங்குன்னு சொன்னேன். அவன் அங்கே நின்று கதை அடிச்சுக்கிட்டு நிற்கானாக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் மாமாட்ட சொன்னால் ஒரு அட்டைப்பட்டி கொண்டு வந்து போட போகிறாரு. அதை என்னத்துக்கு வெளியில் வாங்கிட்டு அடக்கிய? ஆமாம், உங்கள் மாமா தானே சொன்ன அப்படியே செஞ்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாரு. அவர்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியது, சொல்லி பார்த்தாச்சு. சொன்ன ஒரு பிரோஜனம் கிடையாது அவர்கிட்ட. அதான் அவனை ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். இனிமே நீ வேலைக்கு போகணுமா இல்லைன்னா மறுபடியும் பொண்டாட்டி கூட வீட்டுக்கே போறியா? இல்லை இங்கே வேலைக்கு தான் போனோம். வேற வேலையிலேருந்து அட்வான்ஸ் காசுலாம் வாங்கியிருக்கேன். வேற வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் வழங்குமா? நானே அரை நாள் பர்மிஷன் கேட்டிருக்கேன். இனிமே போக வேண்டியது தான் வீட்டில் அனுப்பி விட்டுட்டு. சரி சரி. என்னப்பா தம்பி வேணும் உனக்கு? அண்ணா 1/2 லிட்டர் மாசா, ஒரு 2 லிட்டர் பவுண்டா, 2 லிட்டர் மரண்டா பாட்டில் கொடுங்கண்ணா. சரிப்பா. தம்பி சொன்னதெல்லாம் இடல. சமூகம் பெரிய இடம்னா தான் எல்லாம் பெரிய பெரிய பாட்டில வாங்குதே. சூப்பர் மார்க்கெட்லயே கிடக்கும்னால. இப்போ வீட்டுக்கு போனப்பறம் யாராவது வந்தவனா ஊற்றி கொடுக்கறதுக்கு ஃபங்க்ஷன் நல்லா அடிக்கடி வருவாவேன்னாவாமா, அதான் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லைன்றதுக்காண்டி வாங்கிட்டு போகிறேன். பியாசாட்டிக்கு உன் வீட்டிலே வந்து செட்டில் ஆயிடலாம் போல இருக்கு. நல்லா ஜூஸ் கியூஸ்னு எல்லாம் எடுத்து குடிக்கலாம் போல. வேணா வாங்க. வந்துருவோம். இல்லை எங்களெல்லாம் சடங்குக்கு கூப்பிட முடியல. அட உங்களை கூப்பிடாங்களா? நீங்களும் வந்துருங்க சடங்குக்கு. லட்சுமி ஐயத்தையே கூப்பிட்டா உங்களை கூப்பிட்ட மாதிரி தானே, அதனால எல்லாரும் வந்துருங்க. சரி வந்துடுறோம். இருந்தாலும் உங்கள் அம்மா கூப்பிடாம நாங்கள் வந்தால் விரட்டி அடிச்சிட முடியல. அதெல்லாம் ஒருத்தர வரட்டி அடிக்க முடியாவ. நீங்க வாங்க, நான் பாத்துக்கிட்டுறேன். பிரியாணி போடுவீல்ல? கண்டிப்பா எல்லாம் இருக்கும், வந்துருங்க. அப்ப சரி வந்துடுறோம். என்னங்க சத்தம்? என்னது குடத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டியா? ஆமா, அங்க அந்த ரமேஷ் பையன் என்னைய பார்த்து சீச்சி பூ மாதிரி உரிச்சி பணங்காசு இல்லைன்னா வேற ஒருத்தையும் கூட போயிட்டாச்சின்னு என்னைய பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அதனால அவன் மேலே குடத்தை தூக்கி எரிஞ்சு அவன் மண்டையை உடைச்சிட்டேன். என்னது மண்டையை உடைச்சிட்டியா? ஏல அவ தாய் தாப்ப வந்து வீட்டு முன்னாடி வந்து சண்டை போட போறவளா? நல்லா சண்டை போடுவாவ. சண்டை வந்து நீங்க வந்து அங்கிட்ட சண்டை போடுங்கவே. அவன் எப்படி என்னைய பார்த்து அந்த மாதிரி பாட்டு பாடலாம்? சதீஷ் வாள எங்க அண்ணன்
என்ன ஏதுன்னு போய் கேளு. ஏமா நீ வேற சும்மா இருமா. அந்த சீ 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 பாட்டு இப்போ ஒரே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குமா. அதனால அவனும் சும்மா பாடி வெறுப்பேத்தி இருப்பானுவே. அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு போயிட்டு அவனோட போய் சண்டை போட முடியாது. அதான் அவளை போய் மண்டை உடைச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன? சரி உன்னையெல்லாம் அண்ணன்னு சொல்றனால வெக்க கேடல. இந்த பாரு பூமாரி, நீ ரொம்ப அதிக பிரசிங்கனமா பேசிட்டு இருக்க. உன்கிட்ட அவன தனமும் வம்புக்கு வந்தானா? உன் பின்னாடியே சுத்துனானா? உன்னை தொல்லை பண்ணானா? கையை பிடிச்சு இழுத்தானா? இல்ல வேற ஏதாவது உன்னை சொன்னானா? அப்படி ஏதாவது சொல்லி இருந்தா என்கிட்ட வந்து சொல்லு. சும்மா அந்த பாட்டு பாடுனதுக்குலாம் வந்து நீ என்கிட்ட வந்து சண்டை போடுன்னு கூப்பிட்டு இருக்காத பாத்துக்க சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராம் யூடியூப திறந்தாலே இந்த பாட்டு தான் வருது. அதனால உன் வாயும் கையும் சும்மா இருக்காம சும்மா பாடிக்கிட்டு இருந்திருப்பானுவே. அதை வச்சுக்கிட்டு சும்மா நீ என்கிட்ட வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காத பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணு, நான் தூங்க போறேன். சி இவன் ஒரு அண்ணனு இவன்ட்ட வந்து சொன்னேன் பாரு. நான் என் அண்ணன் பெரிய வீரன் சூரன் வந்து கிழிச்சு தள்ளிடுவான், கேப்பை நட்டிடுவான்ட்டேன். அப்பன்னா நீ அவன் மண்டை உடைக்காம வந்திருக்கணும். அதான் அவன் மண்டை உடைச்சு வச்சுட்டு வந்திருக்கல. இப்ப அவன் மண்டை உடைக்கலன்னா அவன் வீட்டுக்கு போய் அவனை சத்தம் போட்டுருக்கலாம், சண்டை போட்டுருக்கலாம். இப்ப அவன் மண்டை உடைச்சதுக்கு அவங்க வீட்டுல இருந்து இங்க வந்து சண்டை போடாம இருக்கவளான்னு பாரு. இங்க வந்து சண்டை போட்டவனா எனக்குலாம் தெரியாது. ஏன்னா அவன் சொல்லியதும் சரிதான். நீனா ஒரு தாயாவ அவனுக்கு சப்போர்ட் பண்ற பாரு. ஏலா அந்த பைய தாய் சரியான பஜாரி. அவ தண்ணி எடுக்க வந்தாலே அந்த நில நிப்பா. அவகிட்டலாம் போய் சண்டை போட முடியுமா? அவ வீடு தேடி வந்து சண்டை போடாம இருந்தா சரிதான். இப்போ அப்பயே நீ எழுதுனால அப்பயே எழுதுனா போய் எழுது. அந்த குடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு உடன் தண்ணியாவது பிடிச்சு கொண்டு வீட்டுல வச்சுட்டு போய் உட்கார்ந்து எழுது. இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. நான் வேற இந்த கோதுமையை அரைக்க வேற போனோம். இன்னும் கொஞ்ச நேரம் காயணும் போல இருக்கு. நானும் காஞ்சிருச்சு நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் காய வைப்போம், இல்லைன்னா நாளைக்கு கூட கொண்டு போய் அரைச்சிக்கிடலாம். சரி குடும்பமாடா இதெல்லாம். நம்மள ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்களே. எத்த இந்தாங்க கொஞ்சோட கேசரி டேஸ்ட் பண்ணி பாருங்களா. இனிப்பு கம்மியா தான் போட்டிருக்கேன். ஏம்மா என்னத்துக்குமா போட்டு இதெல்லாம் சாப்பிட்டேன்னா என் மோவனும் சத்தம் போடுவான், என் பேரனும் சத்தம் போடுவான். அவன் கண்ணுல பட்டனா அவ்வளவுதான், நான் காலி. அவன் எங்க இப்ப வருவான்? அவன் வர நேரம் நீங்க சாப்பிடுங்கன்னா இனிப்பு ரொம்ப கம்மியா தான் போட்டது பேருக்கு. அவியல்களுக்கும் இருக்குல்ல, தின்னு பார்த்தா அவியலே சொல்லுவாங்க இனிப்பே இல்லை இது என்னத்துக்கு செஞ்சான்னு. நீங்க சாப்பிடுங்க, உங்க பிறந்த நாள் அதுவுமா இது கூட செஞ்சு தரலன்னா எப்படி? அது சரி, காலையிலே நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, அதுவே போதும். சரி இருந்தாலும் என் மருமவா எனக்காண்டி கேசரி செஞ்சிருக்கா. சரி கொண்டா ஒரு வயிற்றுன்னு பார்ப்போம். ஏ பியூட்டி, சுகர் தலைக்கேள்வி கிடக்கு, உனக்கு கேசரியா கிளவி? இதான் வந்துட்டான்ல, இவன் கண்ணுல தான் படப்படாதுன்னு பார்த்தா இவன் கண்ணிலே பட்டுருச்சே. ஏமா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? வயசான காலத்துல சுகர் ஏற யாருமே கிடக்கு. மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்க நேரத்தை வச்சு கொடுக்கலாமாமா? நீ வேற சும்மா இருல, அதுல இனிப்பே இல்ல, பேருக்கு தான் கேசரி. வேணா உனக்கு இருக்காங்க எடுத்து தின்னு பாரு. நீ உன் மாமியார போட்டதுல பிளான் பண்ணிட்டா, நல்லா தெரியுது. சும்மா கடலை எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத. பிறந்த நாள் அது ஊமா. சரி சரி கொடுங்க, நான் பியூட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னல சர்ப்ரைஸ்? எனக்கு கண்ணை மூடு பாப்பா, காட்டுறேன். கண்ணை மூடனா எப்படில தெரியும்? அட பியூட்டி, நீ கண்ணை மூடு, திறக்க சொல்லும் போது தர. சரி. பியூட்டி இப்ப கண்ணை தர. இப்ப இத தின்னா மட்டும் சுகர் ஏறாதோ? அம்மா இதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் பியூட்டிக்கு, மீதி எல்லாம் நமக்கு தான். எனக்கு 85 வயசு ஆயிருச்சாக்கும். இல்ல பியூட்டி, இப்பதான் உனக்கு 35 வயசு. இப்படி வயசுலாம் மேல போடாதல, நான் வயசை குறைச்சிக்கிட்டே வரேன், நீ கூட்டிக்கிட்டே போறீல. ஆமா, எல்லாருக்கும் வயசு ஏறும், உனக்கு மட்டும் வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உன்னை நான் பியூட்டி பியூட்டின்னு கூப்பிடுறதுனால உன்னை ரொம்ப பியூட்டின்னு நினைச்சுக்கிடாத. உனக்கு வயசு 85, ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு வயசு 95 ஆனாலும் நான் பியூட்டி தான்ல. ஆமா ஆமா, என் டார்லிங் எப்பயுமே பியூட்டி தான். சரி இதை கட் பண்ணுங்க முத. மர்மோளந்த அந்த கேசரி இப்படி அப்புறம் போய் என் பேரை வாங்கிட்டு வந்து கேக்க கட் பண்ணுவோம். பாத்தியலா, நான் கொண்டு வந்த கேசரி மர்மோள செஞ்சிருக்கான்னு ஆசையா வாங்கிட்டு கடைசியில் உங்க பேரன் கேக்கு கொண்டு வந்ததா அதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டியல்ல. அது ஒண்ணும் இல்ல மர்மோள, நீ கொண்டு வந்த கேசரி இனிக்காது. இது ஒரு துண்டு கேக்குனால நல்லா இனிச்சு கிடக்கும்ல, அதான் இதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். அது சரி. பியூட்டி இன்னொரு கண்ண மூட, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு. என்னல பேராண்டி ஒரே சர்ப்ரைஸா கொடுக்கா? எனக்கு இன்னைக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடாம என்னல? அட அபசகுணமா பேசாத கிழவி, சொல்றோம்ல கண்ண மூடு. என்ன பண்ண போறான்னு தெரியலையே என் பேராண்டி. என் மோவன் என் பிறந்த நாளுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணது கிடையாது. ஐயா ஆட்சிக்கு என்னன்னா செய்யான். என்னலே பேராண்டி அது? தங்கம்மா? வேற என் டார்லிங்க்கு கவரிங்கா வாங்கிட்டு வருவேன். தங்கம் தான். எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? என்ன கொண்டா பாப்போம். இந்த பியூட்டி அட அழகா இருக்க. இந்த மோதிரத்தை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஞாபகம் வருது பத்துக்க. முத உங்க தாத்தா இந்த மாதிரி தான் ஒரு மோதிரம் வாங்கி தந்தாரு. அதே மாதிரியே கண்டுபிடிச்சு வாங்கிருக்கீல. எப்படிலாம் உனக்கு இந்த மோதிரம் வாங்கணும்னு தோணுச்சு? என்ன பியூட்டி சொல்ற? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமால, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு மாடல் டிசைன் மோதிரத்தை தான் உங்க தாத்தா வாங்கி தந்தது நான் தொலைச்சு விட்டேன். இந்த அதே மாதிரி மோதிரத்தை நீ இந்த பிறந்த நாளைக்கு வாங்கி தந்திருக்கியே, பரவாயில்லலே. உனக்கு கூட பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி வாங்க தெரிஞ்சிருக்கு பாரு. இதுக்கெல்லாம் காரணம் சோனி தான். மருமகளை இதை பாரு, நான் ஒரு பழைய போட்டோவில் கூட காட்டியிருப்பேன் பாரு. அதே மாதிரி இருக்கு பாரு இந்த மோதிரம். ஆமத்தே, நானும் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு, அதே மாதிரி இருக்கு பத்தியில. இந்த மாதிரி பழைய மாடல் டிசைன் எல்லாம் இன்னும் கிடைக்குதாக்கும் கிடையவில்ல. அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்து பையன் நமக்கு பிடிச்ச மாதிரி அப்ப உள்ள மாடல்ல தாத்தே மாதிரியே வாங்கியிருக்கானேன்னு ஆச்சரியமா இருக்கு. பியூட்டி பாத்துக்கிட்டே இருக்காத, போடு.
போட்டு பார்த்தா தானே கைக்கு செட் ஆகுதா என்னன்னு தெரியும். அதெல்லாம் எனக்கு செட் ஆகும்ல, அதே மாதிரி தான் இருக்கு என்கிட்ட இருந்தது மாதிரியே. அதனால போட்டு பார்க்க. அட அட, என் கைக்குன்னே அளவெடுத்து கரெக்டா செஞ்சு வாங்கின மாதிரி தான் இருக்கு. அழகா இருக்கே. கைக்கு சேர்ந்த பியூட்டி. இங்க பாரு என்ன அருமையா இருக்குன்னு என் கைக்கு. ஆமத்தே நல்லா இருக்கு. என் மனசே குளிர்ந்து போச்சுல பேராண்டி. இங்க வா, உனக்கு ஒரு முத்தம் தானே.